மேலும் தொடர்ச்சியாக தற்போது பிரதமர் மோடி அவர்கள் பாரதாசன் பல்கலைக்கழகத்தில் நடைபெற்று வரும் விழாவில் கலந்து கொண்டு அங்கு இருக்கக்கூடிய மாணவர்களை சந்தித்து அவர்களுடன் குழு புகைப்படம் எடுத்துக் கொண்டிருக்கிறார். 33 பட்டய படிப்பு முடித்த மாணவர்களை சந்தித்து நேரடியாக அவர்களுக்கு வாழ்த்து தெரிவித்து அங்கு நடக்கும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கிறார். ஏற்கனவே பிரதமர் மோடியின் வருகைக்காக மாணவர்கள் இன்று அதிகாலை முதலே காத்திருந்தார்கள். அவர்கள்தான் தற்போது பிரதமர் மோடி அவர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார். அது மட்டுமல்லாது அங்கு இருக்கக்கூடிய இளநிலை, முதுநிலை மற்றும் ஆய்வியல் நிறைஞர், பட்டயம் என அனைத்து மாணவர்களையும் தனித்தனியே சந்தித்து அவர்களுடன் குழு புகைப்படத்தையும் தற்போது எடுத்துக் கொண்டிருக்கிறார் பிரதமர் மோடி அவர்கள். அவருடன் தமிழ்நாடு ஆளுநர் RN ரவி, அதே போல தமிழ்நாடு முதலமைச்சர் MK ஸ்டாலின் அவர்களும் தற்போது இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு, அதே போல பல்கலைக்கழக துணைவேந்தர் அவர்களும் இந்த நிகழ்ச்சிகள் இருக்கிறார் போல் அவர் உயர்கல்வித்துறை அமைச்சர் அவர்களும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கிறார். அவருடன் சேர்ந்துதான் தற்போது மாணவர்கள் அனைவரும் குழு புகைப்படத்தை இருக்கிறார். குறிப்பாக இந்த BHD என சொல்லப்படும் பட்டய படிப்புக்கான 33 மாணவர்களை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கான சான்றிதழையும் கொடுத்து அவர்களுடன் தற்போது பிரதமர் மோடி அவர்கள் தற்போது அவர்களுக்கு வாழ்த்து தெரிவித்து அவர்களுடன் குழு புகைப்படத்தை எடுத்துக் கொண்டிருக்கிறார். பாரதாசன் பல்கலைக்கழகம் மத்திய மாவட்டங்களில் ஒருங்கிணைக்கக்கூடிய ஒரு முக்கியமான பல்கலைக்கழகமாக இருக்கிறது. தமிழகத்தில் அதிக உறுப்பு கல்லூரிகள் கொண்ட ஒரு பல்கலைக்கழகமாகவும் அதே போல அதிக மாணவர்கள் படிக்கும் ஒரு பல்கலைக்கழகமாகவும் பாரதாசன் பல்கலைக்கழகம் இருக்கிறது. அந்த பல்கலைக்கழகத்தான் தற்போது 38வது பட்டமளிப்பு விழாவில் பிரதமர் மோடி அவர்களே நேரடியாக கலந்து கொண்டிருக்கிறார். இந்த நிகழ்ச்சியில் பெரும்பான்மையான மாணவர்கள் இன்று காலை முதலே அங்கு பிரதமரை வரவேற்பதற்கு காத்திருந்தார்கள். தற்போது அங்கு இருக்கக்கூடிய பட்டய படிப்பு முடித்த மாணவர்களுடன் பிரதமர் மோடி அவர்களுடன் வாழ்த்து தெரிவித்து அவர்களுடன் குழு புகைப்படத்தையும் எடுத்துக்கொண்டார். மேலும் அங்கு இருக்கக்கூடிய மாணவர்களிடம் நேரடியாக சென்று அவர்களுக்கு வாழ்த்து தெரிவித்து அவர்களுக்கு பட்டயம் நேராக கொடுத்தது மாணவர்கள் மத்தியே மகிழ்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. அங்கு இருக்கக்கூடிய இளநிலை, முதுநிலை மற்றும் ஆய்வியல் நிறைஞர் மற்றும் பட்டயம் என அனைத்து படிப்பு மாணவர்களும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கிறார்கள். நவம்பர் 2022 மற்றும் ஏப்ரல் 2023 வரை படித்த மாணவர்கள் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கிறார். ஏற்கனவே இந்த பாரதாசன் பல்கலைக்கழகத்தில் கடந்த 3 ஆண்டுகளாக பட்டமளிப்பு விழா நடைபெறாமல் இருந்தது. அந்நிகழ்தான் தற்போது பிரதமர் அவர்களே நேரடியாக வந்து அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பொது மாணவர்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறார். அதே போல மாணவர்களுக்கு நம்பிக்கையை ஏற்படுத்தும் வகையிலும் எதிர்கால நம்பிக்கையை, வேலைவாய்ப்பை உறுதி செய்யும் வகையிலும் அவர்களிடம் பிரதமர் மோடி அவர்கள் பேசி வாழ்த்து தெரிவித்திருக்கிறார். மேலும் மாணவர்களை ஊக்குவிக்கும் முகமாக மாநில கல்லூரியில் நடைபெறும் இந்த விழாவில் தற்போது மோடி அவர்கள் கலந்து கொண்டிருப்பது மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. மேலும் அங்க இருக்கக்கூடிய NITக்கும் தொடர்ச்சியாக அவர் செல்ல இருக்கிறார். தற்போது நடைபெற்று வரும் 38வது பாரதாசன் பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவில் தற்போது பிரதமர் மோடி அவர்கள் கலந்து கொண்டு மாணவர்களை கலந்துரையாட இருக்கிறார். மேலும் அங்கு இருக்கக்கூடிய இளநிலை, முதுநிலை மற்றும் ஆய்வியல் நிறைஞ பட்டயம் என மாணவர்கள் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கிறார்கள். 33 பேருக்கு பிரதமர் மோடி அவர்கள் நேரடியாக பட்டங்களை வழங்க இருக்கிறார். தொடர்ச்சியாக மாணவர்களுடன் கலந்து பேச இருக்கிறார். இன்றைய தினம் வருகிற பிரதமர் மோடி அவர்களை வரவேற்கும் விதமாக தமிழ்நாடு அரசின் சார்பில் அனைத்து அமைச்சர்களும் அதே போல உயர் அதிகாரிகளும் நேரடியாக கலந்து கொண்டு அங்கு பிரதமர் மோடியை வரவேற்றார்கள். ஏற்கனவே அங்கு வரவேற்கக்கூடிய ஆளுநர் அதே போல தமிழ்நாடு முதலமைச்சருடன் இணைந்து தொடர்ச்சியாக இந்த வரவேற்பு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு இரு பக்கமும் பொதுமக்கள், அதாவது அங்குள்ள திருச்சி, புதுக்கோட்டை சாலை இருக்கக்கூடிய அனைத்து இடங்களிலுமே பாதுகாப்பு ஏற்பாடுகள் தீவிரமாக செய்யப்பட்டு அங்கு இருக்கக்கூடிய பாரதாசன் பல்கலைக்கழகம் முதல் விமான நிலையம் வரை பொதுமக்கள் செல்வதற்கு தடை செய்யப்பட்டு 2 பக்கம் 5 அடுக்கு பாதுகாப்புகள் ஏற்பாடு செய்யப்பட்டு 5000 காவலர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். தற்போது இந்த நிகழ்ச்சியில் பிரதமர் மோடி அவர்கள் கலந்து கொண்டிருக்கிறார். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.